என் செல்ல பிள்ளையே, உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு போய்விட்டது என்று தானே நீ யோசித்து கொண்டே இருந்தாய். நான் என்ன செய்வது தாயே? இப்படி என்னை புரிந்து கொள்ளாமல் எனக்கானவர் போய்கொண்டிருந்தால் நான் எப்படி புரிய வைப்பேன் என்று நீ கண்களில் எழுதப்படாத வழி நிறைந்த விலை மதிக்க முடியாத கண்ணீர் துளிகளோடு அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். உன் துளிகளின் அருமை அங்கு தெரியாமல் போய்விடுமோ என்று யோசிக்காதே. சர்வ நிச்சயமாக உனக்கு கடந்து செல்வது எப்படி என்று கற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் உன் நல்லுள்ளத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுக்கத்தான் போகிறேன். பாதைகளை பற்றிய பயம் உனக்கு தேவையில்லாதது. கடக்க நினைக்க நீ உறுதியளித்து விட்டால் அதை கடந்து செல் என்று தான் சொல்கிறேன். இது யுத்தத்தின் பாதை, நீ ஜெயிப்பதற்கான பாதை, உனக்கான வலுவான பாதை. அந்த பாதையில் காரணத்தை தேடிக்கொண்டிருக்காதே. உனக்கு வேண்டியதை பெறுவதற்கான விஷயத்தில் நீ மும்முரமாக இடு. உன் செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இரு. எதை கடந்து வருகின்றோம் என்பதில், எதை நிஜம் என்பதில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில சோகங்களும், வார்த்தையால் சொல்ல முடியாத சில விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கதறியும் அழ முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை, முழுங்கவும் முடியவில்லை. நான் அழுது கொண்டால் என் எதிராளி அவரோ சிரித்து கொண்டல்லவா இருப்பார். நான் என்ன செய்வது தாயே என்று உன் மனம் தவித்து கொண்டிருப்பதே எனக்கு புரிகிறது. ஆனால் உன் அன்பின் எதிர்பார்ப்பு, உன் தேவை முடிந்துவிட்ட பிறகு அவர் சென்று விட்டாரோ என்று யோசிக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒன்றை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ அங்கு அழ வேண்டாம். நம்பிக்கையோடு செல். எதை நோக்கிய உன் பயணம் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பயணத்தை நான் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் எனக்கு வந்து விடாதா என்று தானே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையும் கஷ்டத்தையும் அங்கு அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாக உன் வேதனைக்கு நான் விடிவு காலத்தை கொடுக்கத்தான் போகிறேன். கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து விட்டது. என் பிள்ளையே, சொல்கின்ற வாழ்க்கையில் மனம் காயப்பட்டாலும் வருகின்ற விதியை மதியால் வெல்ல முடியாது. நடப்பது நடந்தே தான் தீரும் என்று நினைத்து கொண்டு இந்த வராகி தாயின் மீது உன் பாரத்தை போட்டுக்கொண்டு என்ன நடந்தாலும் நீதான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை கையிலிருந்து ஆட்டி விப்பவள் நீயாக இருக்கும் பொழுது நான் கலங்க போவதும் கிடையாது, கவலைப்பட போவதும் கிடையாது என்று நீ நினைத்துக்கொள். என் சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதுபோலத்தான் உனக்கான விஷயத்தை நீ அலட்சியமாக விட்டு விடாமல் நீ எங்கு வளைந்து கொடுத்து உனக்கான காரியத்தை வெல்ல முடியுமோ அதை வென்றுவிடு என்றுதான் சொல்கிறேன். நீ என்ன செய்தாலும் குற்றமே சொல்லிக் கொண்டு இருக்கும் நபர்களை பற்றி கவலைப்படாதே. இது உன்னுடைய வாழ்க்கை. நீதான் முடிவுகளை எடுக்க தைரியமாக போராட வேண்டும். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று அவர்களை நினைத்து மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் கடந்து கொண்டு இருக்கின்றோம். அதை தாண்டி முதலில் வா. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாக இரு. நீ எந்தவித தவறுமே செய்யாமல் தண்டனை அனுபவித்து கொண்டு அவர் முன் நான் தலை குனிந்து இருக்கின்றேனே என்று யோசிக்காதே. உன் எண்ண ஓட்டத்தால் நான் உனக்கான விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சோதனையை வாழ்வின் வளையமாகி வெளிவர முடியாமல் நீ சிக்கலில் தவித்து கொண்டு இருப்பதை பல பேரும் பார்த்து கைகொட்டி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தவிக்கின்ற விஷயத்தை நினைத்து நீ கலங்காதே. உன்னை எப்படியெல்லாம் பார்த்து வசைபாடி கொண்டிருந்தார்களோ அவர்களை பதம் பார்க்க நான் வந்து விட்டேன். சிக்கிய விஷயத்தில் சிக்கிய
காரியத்தில் நான் உன்னை எப்படி வெளிவர கொண்டு போகிறேன் என்பதே நொடிக்கு நொடி மாறும் இந்த தருணமும் காலமும் உன் வாழ்க்கையில் சுற்றி காட்டத்தான் போகிறது. மனதால் அங்கு உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். உன் வெற்றியை தடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று உன் துரோகிகளோ உன்னை ஏமாற்றுபவர்களோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை, உனக்கான பாடத்தை நீ கற்று தேர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று. அந்த பாடத்தில் தேர்ச்சியும் பெற்றுவிட்டாய். இனி இந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் எவ்வளவு எளிதாக அதிலிருந்து வெளிவரப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறார்கள். வாழ்வின் உறவால் அங்கு காயத்தை நான் அங்கு அனுபவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, வாழ்வில் எந்த கரையும் படிந்து சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நீ கவலைப்படுகிறாய். கலங்காதே. காலத்துடன் தொடர்புடைய நீ என்னை நினைத்து வணங்கிவிட்ட பிறகும் நீ இதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். நம்பிக்கையை இழந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் பரிதவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் சிறப்பை இழந்துவிட்டு தவிக்கிறாயோ? வாய்ப்புகளுக்காக அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையை எப்படி விட்டு விடுவேன்? மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து உன் வாழ்க்கை சுமையை நான் சுமந்து கொண்டு உனக்கு எப்படி சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ அங்கே உன் குடும்பத்தை நினைத்தும் வருத்தப்படுகிறாய். ஓங்கி வளர்ந்த குடும்பம் அல்லவா, இப்படி என்னால் தாழ்ந்த நிலைக்கு வந்து விடுமோ என்றெல்லாம் நினைக்காதே. என் தங்கமே, கரைபடியாத உன் குடும்பத்துக்கு நிச்சயமாக இந்த வராகி தாயின் அருளும் ஆசியும் இந்த வராகி தாயின் கடைக்கண் பார்வையும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்வின் வெற்றி முகம் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு மனதில் எதை நினைத்தும் வருந்தாதே. எவ்வளவு பெரிய சுமையை தாங்க முடியாத அளவுக்கல்லவா என் வராகி தாய் எனக்கு சுமந்து கொண்டு இருக்கின்றாள் என்று நீ நினைக்கின்றாய். அதுவும் யதார்த்தம்தான். உன் பாரத்தை என் கையில் எடுத்து விட்டதை நீ உணர்ந்து விட்டாலே உன் வாழ்க்கையின் வெற்றி நிலையை அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். துன்பங்களை நான் தருவதில்லை, மனிதன்தானே உருவாக்கி கொண்டு இருக்கின்றான். துன்பம் எப்படியாவது உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் நீ எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டு இருப்பதனால்தான் இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, பிரச்சனைகள் உன் உச்சி வரை சென்று கொண்டு இருக்கின்றது. இதையும் அதை சமாளிக்க முடியாது என்று யோசிக்காதே. காலத்தின் கோலத்தால் ஏரியும் மிதக்கும் கட்டையாக நிலையில்லாமல் நீ அங்கு மிதந்து கொண்டு இருக்கின்றாய். மிதந்து அசைவற்று கொண்டு இருக்கின்றாய். நான் அதை பார்த்து அமைதி கொள்வேனோ என்று எண்ணாதே. உனக்கானவரை உனக்கு சொந்தமானவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.